அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த காணொளி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல, அதாவது ஆங்கிலத்துல கிராவிடேஷன். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வு கேட்கப்பட்ட ஓரளவுக்கு ஒரு எளிமையான கேள்வி தான். ஒரே ஸ்லைட்ல முடிச்சு வச்சு, சூரியனை ஒரு கோள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. கோளின் அண்மை தொலைவு, அதாவது கோள் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது சூரியனுக்கு R1 மற்றும் சேய்மை தொலைவு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும்போது R2 களில் திசை வேகங்கள் முறையே V1 மற்றும் V2. அதாவது தொலைவு R1னா திசை வேகம் V1, திசை வேகம் சொல்ல அல்லது வேகம் சொன்னா கூட பரவாயில்ல. சேய்மை தொலைவில் R2 இருக்கும்போது V2 என்றால் V1 by V2 என்கிற விகிதம் எவ்வளவு? V1 by V2 is equal to R2 by R1. இது ஒரு தெரிவு. R2 by R1 the whole square. இது ஒன்று. R1 by R2 தலைகளை R1 by R2 the whole square. இது சரியான விடை பார்க்கலாம். அதாவது அண்மையில் இருந்தாலும் சரி, சேய்மையில் அதாவது தூரத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய கோள் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி போகும் பொழுது அந்த உந்த மாறா விதிங்கிறது மாறாமல் இருக்கு. அதனால உந்த மாறா விதி. அப்ப உந்த மாறா விதிப்படி L1 is equal to L2. L1ங்கிறது என்னது சார்? அண்மை தொலைவில் கோண உந்தம். சரியா? L2 என்பது என்ன சார்? சேய்மை தொலைவில் கோண உந்தம். கோண உந்தத்துக்கு என்ன சார் ஃபார்முலா? MVR. அப்ப L1 is equal to MV1 R1. M1 போட வேண்டாமா சார்? ஏன்னா கோளுக்கு ஒரே நிறை அது மாறப்படுது இல்லையா? அதனால MV. ஆனா இது திசை வேகம் மாறுகிறது, அந்த தூரம் தொலைவு மாறுகிறது. அண்மை தொலைவு, சேய்மை தொலைவு. அப்ப L1 is equal to MV1 R1, L2 is equal to MV2 R2. ரெண்டு எப்படி இருக்கும்? உந்த மாறா விதிப்படி ரெண்டும் சமம். L1க்கு என்ன பேர் சொன்னோம்? கோண உந்தம். ஞாபகத்துல அதை படிச்சிருப்பீங்க. ஓகே, சோ ரெண்டு பக்கம் வலது பக்கம் M இருக்கு, இடது பக்கம் M கிடைச்சிடலாம். அப்ப V1 R1 is equal to V2 R2. V2 எந்த சைடு கொண்டு வந்தா கீழே வந்துடும், V1 by V2. R1 அந்த பக்கம் போனோம், அது கீழே போயிடும், R2 by R2. அப்ப மொத்தத்துக்கு அவங்க கேட்ட V1 by V2 is equal to R2 by R1. A முதலாவது தெரிவு. ஆப்ஷன் A is the right answer in this question. ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஆனாலும் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வினால நம்ம காணொளி சேனல்ல இந்த கணக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? சரி, நம்ம மேலும் ஒரு கணக்கு இதே ஈர்ப்பியல் கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்துல அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.